பததே ஹர ஹர மகாதேவா. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஊட்டத்தூர் கிராமம் என்று அழைக்கக்கூடிய புண்ணியஸ்தலம் அகிலாண்டேஸ்வரம்பா சமேத சுத்தரத்னேஸ்வர திருக்கோவில், சிவகாம்பிகா சமேத பஞ்சநதன நடராஜர் திருக்கோவில். இவ்வாலயத்திலே கிபி 7ஆம் நூற்றாண்டு இந்த கோவிலானது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளதுன்னு வரலாறு செய்திகள். இங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா ஸ்வயம்பமூர்த்தியாக சுவாமி வீட்டில் பில்வாரி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்தலம் இது. வில்லு வனமாக இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறார்கள், அப்போ இருக்கிற மன்னர்கள் இந்த இடத்த சுத்தம் செய்யறதுக்காக காவலாளிகளை உத்தரவிட்டிருக்காங்க. அப்போ காவலர்கள் எல்லாம் இந்த இடத்துல பாறை குன்றுகளாக இருக்குது. அப்போ அந்த பாறை குன்றுகளை ரெண்டாக பிளக்கிறாங்க. பிளந்தோடனே அந்த மண்வெட்டியால் வெட்டிகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு வில்வக்கண் இருக்குது. அதை வெட்டும்போது கீழே ரத்தமாக போயிடுது. பயந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே சுவாமி இந்த உள்ளே இருக்கிற திருமேனி சுத்தரத்னேஸ்வர பெருமான் வந்து அழகாக மேலே அந்த மேனியோடு வந்திருக்கார். அந்த ரத்தம் மட்டும் வளர்ந்துட்டே இருக்கு அவர் மேலே சிரசிலேருந்து. அதனால் என்ன கேட்கணும்னு சொல்லி பெரியவாள் இங்கே இருக்கிற அவளை கேட்கும்போது பில்வத்தலை அரைச்சி சாத்துங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த பில்வத்தலை அரைச்சி சாத்தினோடனே இந்த இடத்துல சுவாமி அந்த காயமானது சரியாயிடுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே அந்த சிரசில் காயம் ஏற்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிரதோஷ டைமில் சாரக்ஷ அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ யார் வந்தாலும் பார்க்கலாம் அந்த காயத்தை. அந்த காயத்தை முதல்ல காமிக்கப்படாது, இருந்தாலும் சுவாமி அந்த அபிஷேகம் பண்ணும்போது கிளியராக தெரியும். சுவாமி பேர் பார்த்திங்கன்னா சுத்தரத்னேஸ்வரர். தமிழில் வந்து மாசிலாமணி தூயமாணிகேஸ்வரன் பேர், சம்ஸ்கிருதத்தில் சுத்தரத்னேஸ்வரர். ஏன் சுத்தரத்னேஸ்வரன் பேர் வச்சுருக்காங்கன்னா, சுவாமி வந்து ரத்னம் போல் சுவாமி இருப்பார். ஜோதியானது சுவாமிக்கு தீபாவளி காமிக்கும் போது பிரகாசமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ரத்னம் போல் சுவாமி இருக்கார், சுத்தமான ரத்னமாக இருக்கார். சுத்தரத்னேஸ்வரன் சுவாமி பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு ஏற்றாப்புல முன்ன பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தீர்த்தம். பிரம்மாவுக்கு வந்து இந்த கோவிலில் போன யுகத்தில் பூஜை பண்ணி இந்த இடத்துல சுவாமியை வழிபட்டதுனால அவருக்கு அந்த சாபமான நிவர்த்தியாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணிருக்கார், அவர் திருக்கருங்களால் பிரம்ம தீர்த்தம் உருவாக்கியிருக்கார். இந்த தீர்த்தமானது ராஜராஜ சோழர் வந்து உடல்நிலை சரியாத காரணத்தின் போது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு இந்த தீர்த்தத்தை பருகினார். அவருக்கு அந்த ஆரோக்கியமான உடம்பு கிடச்சிது. ஆனால் தீர்த்தங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த தீர்த்தங்கள் வந்து எப்போதுமே வத்தாத தீர்த்தமாக இங்கே காணப்படுது. காவேரியில் தீர்த்தம் வத்தினா கூட இங்கே அந்த பிரம்ம தீர்த்தமானது வத்தாது. தீர்த்தம் ரொம்ப விசேஷம். அப்படியே தெற்க பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே நடராஜ பெருமான் இருக்கார். ஒரே பாறையிலே சுவாமியை வடிவமைச்சிருக்காங்க. அந்தகா நரிவனம் அப்படி கூடிய மூலிகை பாறை. அது பல கோடி சூரிய பிரகாசம் கொண்ட பாறையாக தென்படுது. அது என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் முனிவர்கள்லாம் அந்த பாறையை ஒரு ஆண்டு காலம் தவம் புரிந்து தவ வலிமையாலே அந்த பாறையை ரெண்டாக பிளந்து தேவச்சிற்பியான விஸ்வகர்மா வந்து சுவாமியை இங்கே வடிவமைச்சிருக்கார். அது நமக்கு எப்படி தெரியப்படுது அப்படின்னா, அகஸ்திய ரிஷி வந்து இந்த வாழையத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடராஜ பெருமானோட செய்திகள்லாம் தெரியப்படுது. எப்படி தெரியப்படுதுன்னா, அவரோட ஞான மார்க்கத்தில் தெரியப்படுறார். அப்படியே சுவாமியை நினச்சோட சுவாமி எப்படிலாம் வராருன்னு அவர் நினைக்கிறார். அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரே பாறையில் சுவாமியை வடிவமைச்சு இந்த கோயிலில் தேவச்சிற்பியான விஸ்வகர்மா சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறார். அப்போ தான் சொல்கிறார் தேவரிஷி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவிலில் வந்து வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீக்கப்படுவார். எப்படி நீக்கப்படுவார்னா, ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரியே நரிமணம் சொல்லக்கூடிய மூலிகை வேர். அது அந்த வெட்டி வேர். இந்த வெட்டி வேரானது சுவாமி மேலே சார்த்தப்பட்டு பிரம்ம தீர்த்தமான ஒரு மண்டலத்துக்கு இந்த மண்டல வேரும் இந்த தீர்த்தமும் ஒரு மண்டலத்தை பருகணும். அப்படி பருகிட்டு வரவாளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னு அகத்திய ரிஷி எழுதியிருக்கார். அதை நம்ம பெரியவர்கள்லாம் கல்வெட்டில் குறிச்சிருக்காங்க. அதை நம்ம அதை படித்து சுவாமிக்கு உத்தரவு கேட்டு எவ்வளோ பேர்த்துக்கு இங்கே சுவாமி வந்து அனுகிரகம், கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பிரச்சனை, ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணி சரி பண்ணி எடுத்திருக்கார். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவகாம தாயார் அம்பாள் வந்து சுவாமியோட நாட்டியத்தை ரசிக்கிற மாதிரியே அம்பாள் இங்கே இருப்பாள். சிவகாந்தார் கழுத்து சாய்வாப்பில் இருப்பாள். வெளிப்பிரகாரத்தில் அம்பாளோட சன்னதி அகிலாண்டேஸ்வரி. கோவிலுக்கு வெளிப்பக்கரம் கொடிமரத்துக்கு மேல் பாகத்தில் 27 நட்சத்திரம் 12 ராசி இருக்கும். எல்லா கோவிலுமே ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். நம்ம கோவிலில் ஒரே இடத்துல 27 நட்சத்திரமும் 12 ராசி இருக்குது. ஆனால் அற்புதமான சிவாலயம். எல்லோரும் வந்து சுவாமியோட தரிசனத்தில் ராத்திரி பழகி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிவாய நம்ம சாமி, ஒரு கேள்வி. இப்போ என்னன்னாக்கா, இந்த வந்து ஸ்டோன் இருக்கவங்க மட்டும்தான் இந்த நீரை பருகணுமா, இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த நீரை பருகலாம்? இந்த நீர் வந்து பிரம்ம தீர்த்தமானது எல்லாரும் பருகலாம். இந்த ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க இந்த வெட்டிவேர் மாலை சொன்ன இல்லையா, இந்த வெட்டிவேர் மாலை சுவாமி மேலே சாத்தி 48 நாளைக்கு எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 48 கட்டு இருக்குது. அதில் இந்த வேறாவது கட்டப்பட்டிருப்பாங்க. ஒரு மண்டலம்னா 48 நாள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கட்டு. இந்த தீர்த்தமானது 5 லிட்டர் கேனில் கொடுப்பாங்க. இங்கே வந்து எடுத்துக்கணும். தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். இந்த தீர்த்தம் 100 ml, நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி 100 ml.
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளாரில் அந்த வேரை நைட்டு ஊற வச்சிடணும். காலைல ஒரு 6 மணிக்கு மேலே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வேரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை மட்டும் பருகணும். இதே மாதிரியே தொடர்ந்து 48 டேஸ்க்கு எடுத்துக்கணும். 48 டேஸ்க்கும் வீட்டில் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் வந்து அசைவம் சமைச்சு சாப்பிடக்கூடாது. லேடிஸ் சாப்பிட்றதா இருந்தால் 5 டேஸ் மென்சஸ் டைமில் அவாய்ட் பண்ணிக்கணும். சுவாமி ஆம்பளைங்க சாப்பிட்றதா இருந்தால் லேடிஸ் மென்சஸ் டைமில் இருக்கும்போது 5 டேஸ்க்கு அவங்க கையில் சமைச்ச சாப்பாடு தீர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. சுத்தமாக இருந்து 40 டேஸ்க்கு எடுத்துக்கணும். அந்த ஊற வச்ச வேற தூக்கிப்படாமல் பூஜையில் ஓரமாக வச்சுட்டு 40 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேரும் ஒன்றா கட்டி ஆறு, குளம், கடல் இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வேற விட்டுட்டு எப்படி இருக்குன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இந்த தண்ணியை தீர்த்தத்தை கொண்டு போகும் சாமி 48 நாள் அப்படியே வச்சுக்கலாம், வீண் போகாது. அது எவ்வளோ காலங்கள், அதாவது ஒரு யுகமானந்த தீர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் சொன்னால் கேனில் வச்சுக்காமல் வீட்டில் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கணும். எத்தனை காலங்கள் வேணாலும் அந்த தீர்த்தம் இருக்கும், வற்றாமல் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். தீர்த்தத்துக்கு ஒரு தோஷமும் கிடையாது. அது எந்த தீர்த்தமும் இதாக சலனமாக. இந்த தீர்த்தம் பருகிற நாட்களில் வந்து எதுவும் துக்க காரியங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா சார்? 48 நாளைக்கு போகக்கூடாது. ரொம்ப அவசியமாக போயாகணும் அப்படின்னா அன்றைக்கி சாப்பிட வேண்டாம், அடுத்த நாள் எடுத்துக்கலாம். மொத்தமாக வந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கிட்னியில் இருக்கிற கல்லோட அளவு குறையுதாங்கிறது 48 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். அது தொடர்ச்சியாக 48 நாள் தான் சாப்பிடணுங்களா, இல்லை அந்த பிரச்சனை உள்ளவங்க கண்டினியூவாகவே சாப்பிடலாம்? முதல்ல 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரணும். நல்லா இருக்குது சுவாமி, நல்லா இருக்குது சுவாமி, நல்லா பண்ணி கொடுத்துட்டாருன்னா அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு கண்டினியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த வேர்மாலையை வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். இதுமாரி நிறையா பேர் இங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்கவங்க இதுமாரி வந்திருக்காங்க, சரியாயிருக்கு. இது திருச்சியிலேருந்து எத்தனை தொலைவில் இந்த கோவில் அமைச்சிலேருந்து 45 கிலோமீட்டர். திருச்சியிலேருந்து 45 தொலைவில் மெட்ராஸ் ஹைவேஸில், திருச்சியிலேருந்து ஹைவேஸில் பாடாலூர் அப்படின்னா பாடாலூர் வந்து ரைட்டு 5 கிலோமீட்டர் ஊட்டத்தூர். நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உடனே கிடச்சிரும். உங்கள் பேர் சார்? கார்த்திகேய சிவாச்சாரி. அப்பா பேர் நடராஜகுரு. உங்கள் நம்பர் பதிவிடலாமா? தாராளமாக. அதான் நான் முதல்ல குறைபாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பெரிய ஆடிட்டர். அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பாதிகள் 2 கிட்னி அவங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குது. அவங்க அந்த விஷயங்கள் கேள்விப்பட்டு வந்தாங்க. நியூஸில் ஒரு 8 வருஷம் முன்னாடி சன் டிவியில் போட்டாங்க. அதை கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வேறு அர்ச்சனை பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணிக்கலாமான்னு பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு பக்ஷம் சாப்பிட்டாங்க. அதோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பாயிண்ட் லெவலில் அப்படியே சரியாகிட்டே இருந்தது. தொடர்ந்து அவங்க வந்து 6 முறை சாப்பிட்ருக்காங்க. இந்த தீர்த்தமும் வேறும் அவங்களுக்கு நடக்கவே முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க வீல் சேரில். இப்போ 6 தடவை கண்டினியூஸ் முடிச்சதுக்கப்புறம் 7ஆவது வரும்போது அந்த அம்மா அவங்க அழகாக நடந்து வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதேமாரியே நாமக்கல்லே அதேமாதிரி தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க கிட்னி பேஷண்ட்டை. சரியாகி 2 தடவை அவர் தொடர்ந்து சாப்பிட்டார். நல்லபடியாக இந்த கோவிலுக்கு பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதுமாரி எவ்வளோ பேர் சொல்லிட்டு போகலாம். அவர் சொல்லிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் வந்தாங்க, சரியான சுவாமி என்ன பண்ணணும்னு கேட்டு போயிருக்காங்க. இந்த கோவில் திருப்பணிகள் ஆகிட்டு இருக்குது, அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்களால என்ன முடிகிறதோ அதை வச்சு அவங்க பண்ணி கொடுத்து போயிருக்காங்க. அதனால் அதை மாதிரி சுவாமி நிறையா பேர் வந்துருக்கு. சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யுஎஸ், இதுமாரி கனடா, இந்தமாரி நாடுகள்லேருந்து ஒரு 5 நாட்டிலேருந்து நம்ம மக்கள் வந்து தீர்த்த இதுமாரி யூடியூப் உங்களை மாரி ஆட்கள்லாம் வந்து நிறையா பேருக்கு வெளியில் செய்திகள் பரப்பும்போது அதை பார்த்து நம்ம ஆட்கள்லாம் வந்து இந்த பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து பரிபூர்ணமாக சரியே போயிருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இது செட் ஆகுங்களா? வயிறு சம்மந்தமான கோளாறுகள் 100% சரியாகும். இங்கே மேக்ஸிமம் வரவா பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனைக்கு தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு பரிபூர்ணமாக சுவாமி அனுகிறதுனால முதல்ல சுவாமி நடராஜர் நம்பிக்கையாக முதல்ல வரணும். அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை நம்பிக்கையாக சாப்பிடணும். அப்புறம் தான் அதுக்கு உண்டான சக்ஸஸ் ஆகும். சுவாமியை மனசில் நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும். கண்டிப்பாக சரியாகும். டயாலிசிஸ் தாராளமாக வரும். சுவாமி நல்லா தான் முதல்ல சொன்ன மாதிரியே சுவாமியை நல்லா பரிபூர்ணமாக நம்பிக்கையாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே சரியாகும். உங்களுடைய காதுபட எவ்வளோ பேர் இதில் குணமடைஞ்சாங்கிற செய்தி வந்திருக்க தகவல் இருக்கா சார்? நல்லா செய்தி நிறையா போகலாம்ண்ணா. 8-9 வருஷமாக நம்ம 10 வருஷமாக அந்த தீர்த்தங்கள் கொடுத்துட்டுருக்காங்க. 10 வருஷம் வரைக்கும் இன்ன வரைக்கும் தீர்த்தங்கள் சாப்பிட்டு சரியாகலைன்னு சொல்லலை, நல்லபடியாக குணமாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு செய்தி தான் வந்திருக்கு ஒழிய சுத்தமாக எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்கிறதில்ல. சுவாமி எனக்கு நல்லா இருக்குது. ஆனால் நடராஜருடைய பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலையும் ஒரு தண்டம் போட்டு மணி கட்டியிருக்காங்க. அதனுடைய காரணம் சொல்லி அது தண்டம் வந்து சுவாமிக்கு பரதநாட்டியம் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து பரதநாட்டியோட முக்கியமான ஒரு சுவாமி நடராஜர். அதனால தான் நடராஜர் பேர். அவருக்கு வந்து தண்டம் எப்போதுமே இருக்கும். அதுமாரி ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணிக்கிற மாரி இந்த பிரச்சனை சரியாகும், என்ன வாங்கி கொடுக்கும்போது இந்த தண்டை வாங்கி தருங்க அப்படின்னாங்க. வாங்கி கொடுத்து அதாவது கிட்னி பிரச்சனை சரி இருந்தாலும் வாங்கி அதாவது அவங்கவுங்க சௌரியம் தான். அவங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ அனாவசியத்து நிறையா இருக்குன்னா சுவாமிக்கு எது வேணாலும் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, நான் இதை மட்டும் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன்.
அவங்களோட பண வசதியை பொறுத்து இருக்குது, பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம். சரி. இப்போ பார்த்தீங்க இந்த தீர்த்தம் தான் இது எல்லாராலையும் கிணறுலேருந்து இறக்க முடியாதுன்றதுனால பைப் வழியாக வச்சு அங்கே வெளியில் இருக்கிற அந்த சில்வர் டேங்க்கில் வச்சுருக்காங்க அப்படிங்களா? சரி. திருநாவுக்கரச பெருமான் அப்பர் பெருமான் வந்து இது வைப்பு ஸ்தலத்தில் வருது. அப்பர் பெருமான் வரார் இந்த பக்கமாக சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. வரும்போது என்ன பண்ணுறாருன்னா பாடலூர், இப்போ நீங்கள் அங்கேருந்து தான் வந்திருப்பீங்க, அந்த ஊருக்கு பெயர் முன்னாடி பாடவூர் அப்படின்னு பெயர். ஏதுக்கு பாடவூர்னு வந்திருக்கு அப்படின்னா அப்பர் வரார், வரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து வரலான்னு ஒரு அடி கால் எடுத்து வைக்கிறார். வைக்கும்போது அந்த பாறைகள்லாம் அவருக்கு லிங்கமாக காட்சி கொடுக்குறார் சுவாமி. அதனால் இங்கேருந்து பாடவூர்லேருந்து சுவாமி மேலே பதிகம் பாடியிருக்கார். அதனால் இது வைப்பு ஸ்தலத்தில் வருது. இங்கேருந்து சுவாமி மேலே ஒரு அப்பர் பெருமானோட பாடல் பண்ணுறதுனால வைப்பு ஸ்தலத்தில் வருது. முக்கிய குறிப்பு. வரவங்க வெட்டிவேர் கேன் அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாமா, இங்கே வந்து தான் வெளில இங்கே வாங்கிக்கலாம்? வந்து கடைகள் இருக்குது, கவர்மெண்ட் ரீதியாக ஏலம் எடுத்து தேவஸ்தான கடைன்னு இங்கே இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, எல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. இங்கே எடுத்துக்கலாம், இங்கே வாங்கிக்கலாம், வரவங்க இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கிக்கலாம். Thank you.